Hey guys, welcome back to another மனிதர்கள் 14/9/2024 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட இந்தியன் பாலிட்டி ரிலேட்டட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப பார்க்க போற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா கீழ்க்கண்டவற்றுள் தவறான இணை காண்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேர் வந்து சட்ட உறுப்பு, அதாவது ஆர்டிகல் 18 பட்டங்களை ஒழித்தல், ஆர்டிகல் 21 உயிர் வாழ்தல் தனிமனித சுதந்திரம், ஆர்டிகல் 23 கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு, ஆர்டிகல் 20 சுதந்திரமாக நடமாட உரிமை. ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் சீரியஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல எல்லாமே டீடைலா நம்ம பார்த்திருக்கோம். ஆர்டிகல் 18 வந்து பட்டங்களை ஒழித்தல், இது சரியான பாயிண்ட். இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்க போறதில்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ண போறீங்க. சோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை காண்க. ஆன்சர் போடும்போது கமெண்ட்ல கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் ஏவா பியா சியா டியான்னு போடுங்க. அடுத்தது சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் தனிமனித சுதந்திரம். ஆர்டிகல் 21 வந்து என்ன சொல்லுது? லிபர்ட்டி அண்ட் பர்சனல் லைஃப், அதை பத்தி சொல்லுது. சோ இந்த ரெண்டுமே கரெக்ட். அடுத்தது சட்ட உறுப்பு 23 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோய்டேஷன் பத்தி சொல்லுது. ஆள் கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு, சுரண்டல்கள், அதை பத்தி சொல்லுது ஆர்டிகல் 23. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் சீரியஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ 2-3 தடவை இந்த ஆர்டிகல் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா கண்டிப்பா அடிச்சிருக்கலாம். அடுத்து சட்ட உறுப்பு 20. சட்ட உறுப்பு 20 என்ன சொல்லுது? குற்ற தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, அதாவது அதிகமான குற்ற தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி முறையான சட்டத்தை பயன்படுத்தி தான் தண்டனை கொடுக்கணும். அந்த குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தை வச்சுதான் நம்ம தண்டனை கொடுக்க முடியுமே தவிர குற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் புதிதா வர சட்டத்தை வச்சு நம்ம தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. இது நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. சோ 23 வந்து ஆள் கடத்தல், ஹியூமன் டிராபிகிங் அண்ட் கட்டாய உழைப்பு, சோ சுரண்டல்களை பத்தி சொல்லுது. சோ கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு என்ன சொல்லுது? எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 22, ஆர்டிகல் 22 சொல்லுது. கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னா காரணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து கைது செய்யக்கூடாது, அதுதான் சொல்லுது ஆர்டிகல் 22. சுதந்திரமாக நடமாட உரிமை வந்து ஆர்டிகல் 21லயே சொல்லப்படுது. 21ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ இதுல இருந்து ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு மட்டும் ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாத்தீங்கன்னா கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கேக்குறாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு ரெண்டு சொல்லுவோம். காணப்படவில்லை அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்ன நமக்கு தெரியணும், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா நமக்கு என்னென்னு தெரியணும். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல என்னென்ன இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, யூபிஎஸ்சி இருக்கு, ஸ்டேட் பிஎஸ்சி இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, அடுத்தது பினான்சியல் கமிஷன் இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் இருக்கு, அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் இருக்கு, அடுத்து பிசிஸ் இருக்கு, அடுத்து லிங்குவிஸ்டிக் மொழி சிறுபான்மையிற்கான அதிகாரி அலுவலரை நியமிப்பது இருக்கு, அடுத்தது ஆடிட்டர் ஜெனரல் இருக்கு, அடுத்து அட்வொகேட் ஜெனரல் இருக்கு, அடுத்து அட்டார்னி ஜெனரல் இருக்கு. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல என்னன்னா நிதி ஆயோக் இருக்கு, அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, அடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, அடுத்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கு, இன்ஃபர்மேஷன் கமிஷன், அடுத்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அடுத்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் இருக்கு, அடுத்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ, அடுத்து லோக் ஆயுக்தா, அடுத்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு சொல்றோம். ஸோ இப்ப பாருங்க, இதுல கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எதுனா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம்,
அடுத்து ஃபினான்சியல் கமிஷன், நிதி ஆணையம். மீதி இதுல இருக்கிறது ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்குதா? இல்ல. நிதி ஆயோக்ங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல ஃபர்ஸ்ட்ல வருது. சோ இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல வருது. இந்த தேசிய வளர்ச்சி குழு வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது. இது வந்து டு டெவலப் த பிளானிங் கமிஷன், அதாவது பிளானிங் கமிட்டி இருக்கு இல்லையா, 5 ஆண்டு திட்டம், அந்த பிளானிங் கமிஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்டேச்சுவரி பாடியா உருவாக்கப்பட்டது தான் இது. அதுல இருந்து தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் இது. 1952 உருவாக்குறாங்க. நிதி ஆயோக் வந்து 2015 நிதி ஆயோக் வந்து 2015 ஜான் 1 உருவாக்குறாங்க. இந்த தேர்தல் ஆணையம், நிதி ஆணையமும் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா கான்ஸ்டிடியூஷனல் கிரியேட் பண்ணும்போது உருவாக்குறாங்க. சோ இதுல ஸ்பெசிபிக்கா இந்த தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா ராஷ்டிரிய விகாஸ் பரிஷித் அப்படின்னு சொல்றாங்க. ராஷ்டிரிய பரிஷித் அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக்ல யார் யார் மெம்பரா இருப்பாங்கன்னா எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், அப்புறம் சிஇஓ, அப்புறம் ஆல் ஸ்டேட்ஸ் உடைய சிஎம்ஸ், அப்புறம் டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க இல்லையா யூனியன் டெரிட்டரியில, அவங்க எல்லாமே நிதி ஆயோக்ல மெம்பரா இருப்பாங்க. சோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இதை அழிச்சிடுறேன். நிதி அப்படிங்கிறது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதான் நிதி அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஆயோக் அப்படின்னா 2 திங்ஸ் சேர்ந்ததுதான் ஆயோக். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா டீம் இந்தியா ஹப், டீம் இந்தியா ஹப். அடுத்தது நாலேஜ் அண்ட் இனோவேஷன், இனோவேஷன் ஹப். சோ இது 2 தான், இந்த 2 திங்ஸ் சேர்ந்ததுதான் ஆயோக்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இதை வந்து நிதி ஆயோக்னு சொல்றோம். சோ இதுல தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல இல்லை. சோ ஆப்ஷன் என்னங்கிறத கொஸ்டின் நம்பர் 2 போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த அரசியலமைப்பு சார்ந்த சாரா அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா தமிழ் புக்ஸ் உடைய இந்த இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைகள் அப்படிங்கிற புக் வந்து அதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ்லேயே அது கொடுத்துருக்காங்க, உள்ள டீடைலாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த புக் வேணும்னா நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த புக்குடைய ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோல போட்டிருக்கோம், அதையும் நீங்க பாத்துருங்க, ஃபுல் டீடைல் ரிவ்யூ. இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன ஒன் அண்ட் ஒன்லி த இந்தியன் பாலிட்டி பை லட்சுமிகாந்த் இப்போ வந்து 7th எடிஷன் கிடைக்குது. ஸோ அமேசானோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதில் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டீடைலா படிக்கும் போது தான் இதெல்லாம் நம்ம டெப்தா போக முடியும். கைஸ், 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்குவர்கள் அரசின் கடமைகளை இந்த வடிவத்தில் அரசியலமைப்புல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன வடிவம் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து அடிப்படை கடமைகள், ஆப்ஷன் பி வந்து அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் சி வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், ஆப்ஷன் டி வந்து குடிமக்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அரசின் கடமைகளாக சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அடிப்படை கடமைகள்ங்கிறது அரசின் கடமை கிடையாது, ஒரு குடிமக்களுடைய கடமை. சோ குடிமக்கள் என்னென்ன பண்ணணும்? அரசியல் அமைப்பு, அதை சார்ந்த நிறுவனங்கள், தேசிய கொடி, அதாவது மொத்தம் எத்தனை கடமைகள் இருக்குன்னு பாத்துருவோம். 11 இருக்கு டோட்டலா. அடிப்படை கடமைகள்ங்கிறது 11. அதுல பாருங்க, அரசமைப்பு, அரசியலமைப்பை பாதுகாக்கிறது, அதுல சொல்லப்படுற விஷயங்கள், அது தொடர்பான நிறுவனங்கள்ல வந்து உபை பண்றது, அப்புறம் தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிக்கிறது. சோ அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்களுடைய கொள்கைகளை மதிக்கிறது, பின்பற்றுறது. அடுத்து இந்திய இறையாண்மையை காக்கிறது. அப்புறம் நாட்டுக்கு தேவைப்பட்டா சேவை செய்யறது கூட தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சகோதரத்துவத்துடன் பெண்களை வந்து காக்கும் நோக்கத்துடனும் அன்புடனும் பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கலாச்சாரம், கலாச்சார சீர்கேடு வராம கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அதுதான் வந்து ஒரு குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காடு, ஏரி, வனவிலங்குகள், வனங்களை பாதுகாப்பது. அடுத்து அறிவியல், அப்புறம் ஆய்வு, மனிதநேயம் தொடர்பான உங்களுடைய எண்ணங்களை வளர்த்துக்குவது. அறிவியல் சிந்தனை, இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. அறிவியல் சிந்தனை தொடர்பான ஒரு விஷயம் வந்து எந்த சரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடிப்படை கடமைகளா அடிப்படை உரிமைகளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தது பொது சொத்துக்களை பாதுகாத்தல். அடுத்து ஒரு நாட்டுடைய உயர்வுக்கு தனிநபராகவோ கூட்டு செயல்பாட்டிலோ ஒரு நாட்டுடைய உயர்வுக்கு தன்னுடைய பங்களிப்பு வந்து வழங்குறது. அடுத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள தங்களது குழந்தைங்களுக்கு வந்து
கல்வி வழங்குவது, கட்டாய கல்வி, அதுதான் வந்து இந்த அடிப்படை கடமைகள்ல வந்து வருது. ஸோ 11 கடமைகள் இருக்கு நமக்கு. ஸோ இது அடிப்படை கடமைகள் வந்து குடிமக்களுக்கானது அப்படிங்கிறதுனால இதுக்கான ஆன்சர் இது கிடையாது. அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்றாங்க. அடிப்படை உரிமைகள் என்னன்னு நமக்கு தெரியும், 7 இருந்தது, அப்புறம் வந்து சொத்துரிமை மட்டும் நீக்கிட்டாங்க. இப்ப வந்து 6 தான் இருக்குது. ஸோ 6 என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சமத்துவ உரிமை. அடுத்தது சுதந்திர உரிமை, ஒருத்தர் சுதந்திரமா பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, என்ன சொல்றது, நடமாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் உரிமை வழங்குது. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஒருத்தனை வந்து ஆள் கடத்தல், கட்டாய உழைப்பு, இந்த மாதிரி குழந்தை தொழிலாளி, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து அதாவது வந்து பாதுகாத்துக்கலாம் நம்மள, அந்த உரிமை நமக்கு இருக்கு. அடுத்து சமயம் சார்ந்த உரிமை, அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அப்புறம் அரசியலமைப்பின்பால் தீர்வு காணும் உரிமை, ரிட்டு, நீதி பேராணைகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6 அடிப்படை உரிமைகள் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுவும் வந்து அரசின் கடமைகள் கிடையாது. அடுத்தது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், இதுதான் வந்து ஒரு அரசினுடைய கடமைகள். அரசினுடைய கடமைகள் சொல்லி இதைத்தான் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த வந்து 3 கொள்கைகளா பிரிச்சிருக்காங்க. சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராளவாத அறிவுசார் கொள்கைன்னு 3 விதமா பிரிச்சிருக்காங்க. இது வந்து அரசியலமைப்பு வந்து ஒரு மாநிலத்திற்கும் ஒரு நாட்டுக்கும் வந்து எப்படி வந்து வழி நடத்துவது, சட்டங்களை எப்படி வழி நடத்துவது அப்படின்னு சொல்றதுதான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்ட் 4ல சொல்லப்பட்டிருக்குது இந்த டிபிஎஸ்பிங்கிறது. இந்த டிபிஎஸ்பி நாம வந்து அரசியலமைப்புக்காக எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னா அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து, அதாவது அயர்லாந்து அரசியலமைப்பு வந்து 1937 உருவாக்கப்பட்டது. அதுல இருந்து நம்ம டிபிஎஸ்பி வாங்கியிருக்கோம். இதை வந்து டாக்டர் BR அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா நோவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாரு, அதாவது புதுமையான ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து அவ்வளவு பெருமைக்குரியது. இந்த டிபிஎஸ்பிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியேட் காமிக்கணும் அடிப்படை கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும், அதுக்காக தான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல பாருங்க, கூற்று என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பாருங்க, இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 240 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து யூனியன் டெரிட்டரியில சில ரெகுலேஷன்ஸ், சில ஒழுங்குமுறையை கொண்டு வரதுக்கு அதிகாரம் கொடுக்குது. சோ இந்த பிபி மண்டல் கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டதற்கான ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 338B. 338B வந்து 102வது சட்ட திருத்தம் 2018, 102வது அமெண்ட்மெண்ட் 2018ல கொண்டு வரப்பட்டது. இது 340 ஒண்ணு சொல்லுது. இந்த 338 தான் பிபி மண்டல், அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுக்குது. 340 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு கமிஷன் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்குது. ஸோ இந்த 338B தான் வந்து இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த ஆர்டிகல், இந்த பிபி மண்டல் கமிஷன் உருவாக்கப்படுறதுக்கான அதிகாரம். ஸோ அதனால 240 அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியது. இது வந்து கரெக்ட். ஸோ இந்த பிபி மண்டல் கமிஷன் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1979ல உருவாக்குறாங்க. பட் இதுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம், அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையத்துக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் கிடைச்சது வந்து 2018ல தான். 1979ல வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா தான் இருந்திருக்கு. இந்த 4வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் கொடுத்துருங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, சர்க்காரியா ஆணையம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கறாங்க. கீழ்கண்டவற்றுள் சர்க்காரியா ஆணையம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கறாங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து சர்க்காரியா ஆணையம் 1983ல் ஏற்படுத்தப்பட்டது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1983 தான் சர்க்காரியா கமிஷன் அமைச்சிருப்பாங்க. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை வந்து அளிக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்தது ஆர்டிகல் 356ஐ நீக்க இந்த ஆணையம் பரிந்துரைத்ததுன்னு சொல்றாங்க. சோ ஆர்டிகல் 356 வந்து நீக்கிறதுக்காக இந்த ஆணையம் பரிந்துரைக்காது. இந்த ஆணையம் என்ன சொல்லுனா
356 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சி. ஒரு மாநிலத்துல நிர்வாகம் வந்து கட்டுப்படுத்த முடியாம போயிருச்சு அப்படின்னு குடியரசுத் தலைவர் கருதுனாவோ, இல்ல மத்திய அரசுடைய ஆர்டர்ஸை வந்து மாநில அரசால பின்பற்ற முடியாம போனாவோ குடியரசுத் தலைவர் வந்து 356 பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆர்டிகல் 356 வந்து இறுதி நடவடிக்கையா தான் பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாநிலத்துல நிலவக்கூடிய அந்த அசாதாரண சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான், அது முடியாத பட்சத்துல தான் அந்த 356 வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 4வது கூற்று பாருங்க, வரி விதிப்பின் எஞ்சிய அதிகாரங்களை மாநிலங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது வரி விதிப்போட அதிகாரங்கள் வந்து மாநில அரசிடம் கொடுக்க வேண்டும் சொல்லுது. இது வந்து சர்க்காரிய குழு சொல்லியிருக்காது, இது வந்து ராஜமன்னார் குழு சொல்லியிருக்கும். ராஜமன்னார் குழு தான் இந்த பரிந்துரை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு, இந்த ஆப்ஷன் தப்பு, இது ரெண்டும் கரெக்ட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ தவறான கூற்று எது எதுன்னு ஆன்சர்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் என்ன, அதாவது ஆப்ஷன் ABCDல என்ன வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, கூற்று இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என இரு விதமான பணிகளை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான ரீசன் சொல்றாங்க பாருங்க, ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. சோ கூற்றும் காரணம் சரியா விளக்குதா அப்படிங்கறதா ஆப்ஷன்ஸ். சோ இதுல ஃபர்ஸ்ட் கூற்றை பார்த்துருவோம். இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர், இந்த அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட், நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஷனா இருக்கும். குடியரசு தலைவர், அந்த அரசுங்கிற வார்த்தை வருது இல்லையா, குடியரசு தலைவர், அந்த அரசை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து அரசின் தலைவர். பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். சோ அந்த அரசு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா, குடியரசுத் தலைவர் மத்தியில என்ன செய்யறாரோ அதே பணியை தான் ஆளுநர் வந்து ஸ்டேட்ல செய்யறாரு, மாநிலத்துல. சோ அதனால மாநிலத்தினுடைய அரசின் தலைவர் யாருன்னா ஆளுநர் தான். இதை வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல தெரியும், அதுல அழகா கொடுத்திருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாருன்னா மாநிலத்துல ஆளுநரும் மத்தியில வந்து குடியரசுத் தலைவரும் தான். சோ இவர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு பிரதிநிதியா செயல்படுறாரு அப்படிங்கிறது வந்து கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அந்த மத்திய அரசுடைய திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வரதுக்கும் மாநிலங்களுடைய தேவைகளை மத்திய அரசு காதுக்கு கொண்டு போறதுக்கும் இவர் வந்து ஒரு பிரதிநிதியா செயல்படுறாரு. சோ அதுக்காக இவர் வந்து ஒரு பாலமா செயல்படுறாரு. சோ இது காரணம் என்ன சொல்றாங்க, இந்த நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. சோ கூட்டாட்சியை வந்து இன்னும் வலுப்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆளுநர். சோ எதிரானது கிடையாது. இந்த சர்க்காரிய கமிஷன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த கமிஷன் தான் ஆளுநர் அப்படிங்கிற பதவியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சர்க்காரிய கமிஷன். சோ அவங்க வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் 247 ரெக்கமெண்டேஷன்ல ஆளுநருங்கிற பதவியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆளுநர் பதவியை வந்து நியமிச்சாலும் ரொம்ப ஒழுங்குமுறைப்படுத்தி தான் நியமிக்கணும். அது கட்சி சார்ந்த அரசியல் தலைவர்கள் வந்து ஆளுநரா நியமிக்க கூடாது. அது இல்லாம ஒரு நல்ல நாட்டின் சிறந்த குடிமகனை தான் வந்து ஆளுநரா நியமிக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த காரணம் தவறு, கூற்று வந்து கரெக்ட் தான். ஸோ இதில் நிறைய பேர் நிறைய கான்ட்ரவர்சியான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த 6 அப்படிங்கிற கொஸ்டின் நம்பரை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆளுநருடைய இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா, ஆளுநர் வந்து ஆர்டிகல் 153ல இருந்து 161 வரைக்கும் வராரு. 153ல இருந்து 161 வரைக்கும் ஆளுநரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவங்களுடைய பணிகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ ஆளுநர் இங்க நம்ம ஸ்டேட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, கவுன்சில், மினிஸ்டர் கவுன்சில் இருக்கு இல்லையா, அமைச்சர்கள் குழு, அவங்களுடைய ஆலோசனையின் பேர்ல செயல்படுறாரு. சோ இவங்க ஆலோசனை கொடுத்துதான் அவர் முதலமைச்சரையே நியமிக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் எப்படி கூட்டாட்சிக்கு வந்து எதிரானதா இருக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு தெளிவா விளங்கிடும். ஸோ கைஸ் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, 7th அமெண்ட்மெண்ட் படி 1956 படி 2 மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 1956ல 7th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆளுநர் குறித்த பாயிண்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 7வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்கன்னா, மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு வந்து மறுநியமனம் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, மத்திய தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல, மாநில தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம். அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க. 3வது அதாவது ஆப்ஷன் சி,
இருவருக்குமே வந்து மறு நியமனம் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி என்ன சொல்றாங்கன்னா இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் இ வந்து விடை தெரியவில்லை. இது வந்து தகவல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி மத்திய தகவல் ஆணையம் உருவாக்கப்படுது. சோ மத்திய தகவல் ஆணையர் அவருடைய பதவி காலம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் 65 வயசு வரைக்கும். அதாவது எது முன்னாடி வருமோ அதுல வந்து அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு. இது வந்து சென்ட்ரல். ஸ்டேட்ல மாநில தகவல் ஆணையர் தலைமை தகவல் ஆணையர் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் தான் அவருடைய பதவி காலம். இல்லைன்னா 60 இயர்ஸ். எது முன்னாடி வருதோ அதுல வந்து அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு. சோ இவங்க 2 பேத்துக்குமே மறு நியமனம் வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கு அரசியலமைப்புல. சோ இருவருக்குமே சாத்தியம் அல்ல அப்படிங்கறதா வந்து ஆன்சரு. சோ இருவருக்கும் சாத்தியம் அல்ல. சோ இதுல வந்து தகவல் ஆணையரை வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க? ஒரு குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு குழு வந்து பரிந்துரைக்கும் ரெண்டுலயுமே. அதுல என்ன குழு அப்படின்னா மத்திய தகவல் ஆணையர் பரிந்துரைக்கும் குழு என்ன, மாநில தகவல் ஆணையரை வந்து பரிந்துரைக்கும் குழு என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர், இதுல பாத்தீங்கன்னா மக்களவை எதிர்கட்சி தலைவர், அப்புறம் கேபினட் அமைச்சர், 3 பேர். அதே மாதிரி இந்த பக்கம் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அப்புறம் கேபினட் அமைச்சர். சோ ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. இதுல பிரதம அமைச்சர் இருப்பாரு, இங்க முதலமைச்சர் இருப்பாரு, இங்க மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, இங்க சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. இது வந்து பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க. இதுல வந்து முதலமைச்சரால் பரிந்துரைக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க. சோ இந்த குழு தான் தகவல் ஆணையரை வந்து நியமிக்கிறதுக்கு பரிந்துரைக்கும். யாருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு. சோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு 2 பேருக்குமே மறு நியமனம் கிடையாது. ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான், மறுபடியும் வேற ஒரு ஆளை தான் நியமிக்கணும். ஸோ கைஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம கான்ஸ்டியூஷனல் சீரியஸ் வந்து தொடர்ந்து பாருங்க. ஒரு 8 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். பிகினிங்ல இருந்து பார்த்து வரோம். எல்லா ஆர்டிகளும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த புக்ஸ் நான் வேணும்னா இது வந்து தமிழ் வெர்ஷன். ஸோ இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இதுல இருந்து நிறைய நோட்ஸ் எடுக்கிறேன் நான். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஸ்கூல் புக் வந்து நமக்கு பிரதான மெட்டீரியல். ஸோ அதை வந்து விட்டுட்டு மீதி எதையும் படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை படிச்சிடணும். அப்புறம் இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பை.